அட வீட்டில் பிரெட் இருக்கே. அம்மா எனக்கு இதை வச்சு ஏதாவது செஞ்சு விடுமா. ஸ்வீட் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடு. சரிப்பா கொடு, நான் செஞ்சு தரேன். தேங்காய் பால் வச்சு ஸ்வீட்டாக உனக்கு செஞ்சு தரேன். இப்போ வாங்க இந்த ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி இருக்கிறத ப்ரெட்டை வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பால் பிழிஞ்சிக்கலாம். தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பால் நல்லா திக்காக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சுட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டர் வேணும்னா பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் தான் சேர்த்துருக்கேன், இது உங்கள் விருப்பம்தான். இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தட்டில் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த திக்கான தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நனையிற அளவுக்கு நல்லா தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஊறி நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் தரலாம், இல்லைன்னா மார்னிங் டிஃபனாகவும் பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஃபுட்டு இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ என் பையன்கிட்ட கொடுக்குறேன், அவன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவான். கொடுங்கம்மா. அடடா சூப்பராக இருக்குமா. இதுமாரி ப்ரெட் ரோஸ்ட்லாம் செய்யாமல் இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு ஸ்வீட்டே செய்ய தான் நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.